இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. கூட்டணிகள்ல தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சங்கீதா வெறும் விவாகரத்து மட்டும் கேட்கல, அதுல நடிகைக்கும் விஜய்க்குமான தொடர்பு பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாவே விஜய் சங்கீதா இருவரும் பொது நிகழ்ச்சிகள்ல ஒன்றாக பங்கேற்பதை தவிர்த்து வந்தாங்க. இதனால கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு வாழ்வதாக யூகங்களும் எழுந்துச்சு. இந்த நிலையில சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுவுல பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. அதுல 2021 விஜய் ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல இருப்பது தெரிய வந்ததாகவும் அதனால கடும் மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சுமூக பேச்சுவார்த்தை முயற்சிகளின் போது விஜய் அந்த நடிகையுடனான உறவை முறித்துக் கொள்வதாக உறுதியளித்தும் தொடர்ந்து உறவில் இருந்து வந்தார் என்றும் அதன் பிறகு பொது நிகழ்வுகள்ல அந்த நடிகையோட ஒன்றாக கலந்து கொள்வது, வெளிநாட்டு பயணங்கள் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்வது போன்றவை தொடர்ந்தன என்றும் குற்றம் சாட்டி இருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கும் அவமானம் ஏற்பட்டுச்சு. விஜயின் பொதுவெளி பிம்பத்தை கருதியே நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தேன் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நிதி தொடர்பான சில கட்டுப்பாடுகள் விதித்ததாகவும் தன் வெளிநடமாட்டத்தை விஜய் கட்டுப்படுத்தினார் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. கணவர் விஜய் தனக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் என்றும் தனது மனுவுல கோரியிருக்கிறாங்க சங்கீதா. இத பத்தி விஜய்க்கு நெருக்கமானவங்க கிட்ட என்னதான் நடந்ததுன்னு விசாரிச்சப்ப விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்குமான பிரச்சனை பல வருஷங்களாக இருக்குது. பனையூர்ல ஒரே பங்களாவில் இருந்தாலும் சங்கீதா ஒரு ஃப்ளோரிலும் விஜய் இன்னொரு ஃப்ளோரிலும் இருக்கிறாங்க. சமையல் கூட வெவ்வேறு தான். வெளியே எங்கே போனாலும் வெவ்வேறு கார்ல தான் போறாங்க. ஒரே வீட்டுல தனித்தனியா தான் வாழ்றாங்க. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் ஒரு வருஷமா டைவர்ஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது. பாம்பே வக்கீல்கள் மூலமாக விஜய்க்கு சங்கீதா நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணினாங்க. சங்கீதாவுக்கான செலவு விவகாரங்களை தாவேக்க பொருளாளர் வெங்கட்ராமன் தான் பார்த்துக்கிட்டாரு. அவரு தான் இது தேர்தல் நேரம், இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம்னு சங்கீதா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இப்ப எல்லாமே கைமீறி போயிருச்சு என்றனர். இத பத்தி சங்கீதா தரப்புல கேட்டப்ப சங்கீதா சைடுல இருந்து ரூபாய் 50 கோடி செட்டில்மெண்ட் தொகை கேட்டாங்க. விஜயோ ரூபாய் 15 கோடி மட்டும்தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இதுலதான் ரொம்ப இழுபறியாகிடுச்சு என்கின்றனர். சங்கீதா விவாகரத்து மனுவுல நடிகை பேரை சொல்லல, ஆனா நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி இருக்காங்க. வெளிநாட்டுக்கு நடிகையும் விஜயும் போனா அந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் நடிகை வெளியிடுறாங்களாம். அத விஜயும் கண்டுக்கிறது இல்லையாம். நடிகைக்காகவே தன்னுடன் குடும்பம் நடத்தாம ஒதுங்கிட்டாரு விஜய்னு ஏகப்பட்ட புகார்களை அடுக்கி இருக்காங்க. இத பத்தி விசாரிச்சப்ப அந்த நடிகை வேற யாரும் இல்ல, த்ரிஷா தான்னு எல்லாருக்குமே தெரியும். த்ரிஷா தான் விஜய் கூட இருக்கிற போட்டோஸ இன்ஸ்டாவில் அப்பப்ப ரிலீஸ் செய்யறாங்க. ரீசெண்டா கூட த்ரிஷா வீட்டு நாய்க்குட்டிய விஜய் கொஞ்சிற போட்டோ கூட வைரல் ஆச்சே. த்ரிஷா கூட விஜய் நெருக்கமா இருக்கிறாருன்னு தான் சங்கீதா பிரச்சனைய ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பனையூர் வீட்டுல லிப்ட்ல விஜய் ஃப்ளோருக்கு த்ரிஷா போறத கண்ணால பாத்துட்டாங்க சங்கீதா. அன்னைக்கு எல்லாம் பயங்கர சண்டை. வெங்கட்ராமனும் விஜய் ஃப்ரெண்ட் விஷ்ணு ரெட்டியும் தான் அன்னைக்கு சமாதானப்படுத்தினாங்க என்றனர். விஜய் தான் திடீர்னு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடலாம், சங்கீதாவை நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்கன்னு முடிவு எடுத்தாராம். அவர் சொன்னதாலதான் சங்கீதா நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்களாம். இத பத்தி விஜய்க்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினப்ப விஜய் இப்படி முடிவு எடுக்க ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் பீக்ல இருக்கிற நேரத்துல விஜய்க்கு எதிரா சங்கீதாவை மீடியா முன்னாடி பேச வைக்க திமுக பிளான் பண்ணும்னு விஜய் உறுதியா நம்புறாரு. அதுக்கு ஏன் இடம் கொடுப்பானே? கணவன் மனைவியா இருக்கும் போது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும். விவாகரத்துன்னு போயிட்டா அப்படி என்னதான் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அது பெருசா எடுபடாது, வெயிட்டேஜ் இருக்காதுன்னு விஜய் நினைச்சாரு. அதனாலதான் மியூச்சுவலா விவாகரத்து வாங்கிடுவோம்னு சங்கீதாவை நோட்டீஸ் அனுப்ப சொன்னாரு விஜய் என்றனர். ஆனா நடந்தது என்னவோ வேற மாதிரி ஆகிடுச்சு. வருமுன் காப்பது விவேகம்னு விஜய் ஒரு ரூட்டை போட்டாரு. சங்கீதாவோ நடிகைக்கும் விஜய்க்குமான உறவை வெட்ட வெளிச்சமாக்கி புயலை கிளப்பி விட்டுட்டாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக சங்கீதா சொல்லிடுவாங்கன்னு விஜயே எதிர்பார்க்கல. இது எதிர்பாராத ட்விஸ்ட் தான் என்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.